அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட்ல இன்வல்யூட் கர்வ். ஓகேங்களா? ஸோ ஹவு டு ட்ரா இன்வல்யூட் கர்வ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்வல்யூட்னா என்ன, கர்வ்னா என்ன அப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்வல்யூட்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிள் இல்லை ட்ரம்மர் எசியூம் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு காயில் ஓன் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம அன்பவுண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆகும். லைக் நம்ம மஸ்கிட்டோ காயில் இருக்குல்லைங்க, மஸ்கிட்டோ காயில் எப்படி அன்பவுண்ட் ஆகும்போது அதே மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். அந்த கர்வ் நேம் தான் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்வல்யூட் மார்க். ஓகேங்களா? ஸோ இந்த இன்வல்யூட்டை பொறுத்தளவும் என்ன டைமென்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா தான். ஓகேங்களா? ஸோ என்ன டேட்டா பார்த்தீங்கன்னா டயமீட்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இந்த கொஸ்டின் வந்து இன்வல்யூட் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அன்வைண்டிங் த்ரூ அன் ஆங்கிள் ஆஃப் 360 டிகிரி. ஸோ ஒரு டைட்டா ஒரு காயில், ஒரு சர்க்கிள், ஒரு ட்ரம் 30 mm டயமீட்டர், அதை என்ன பண்றோம், காயில் வச்சு சுத்திட்டு இது அன்வைண்ட் பண்றோம். அன்வைண்ட் பண்ணும்போது என்ன நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா we'll get a curve. The name of the curve is involute. Okay. So next time இப்போ நம்ம எப்படி involute draw பண்றத பார்ப்போம். So question என்ன டேட்டா கொடுத்திருக்காங்க, diameter 30 mm. Okay. So first draw the circle. Okay. So first draw the circle of given dimension. So இங்க dimension எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 30 mm diameter. இப்போ காம்பஸ்ல ரேடியஸ் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா 50 mm. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா 30 mm டயமீட்டர் கொடுத்தேன், காம்பஸ்ல 30 mm எடுத்துட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிடுவாங்க. இட்ஸ் பிளண்டர் மிஸ்டேக். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 30 mm டயமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் எவ்வளவு எடுக்கணும்னா 50 mm எடுத்து 15 எடுத்து ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரா த சர்க்கிள் ஃபார் கிவன் டயமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ட்ரா டேஞ்சன்ட் லைன். இந்த லைனோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிளுடைய டயாமீட்டர், இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் எவ்வளோ, இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் தான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ பை இன்ட்டு 30 உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ணணும், லென்த்துக்கு வரையணும். சப்போஸ் இஃப் யூ ஆர் கெட்டிங் 130 அல்லது 95 வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 95 அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஸ்கேலில் 95 எடுக்கணும். இதுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? A B. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் draw the circle for given diameter, then draw a straight line of length the circumference. Okay, these are two steps. So next என்ன draw பண்ணணும் அப்படின்னா divide the circle into 12 equal parts. ஓகேங்களா? அப்போ 12 equal partsனா சர்க்கிளோட ஆங்கிள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. இப்போ நம்ம எத்தனை ஈக்குவலாக டிவைட் பண்ணணும், 12. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 30 டிகிரி. ஓகேங்களா? அப்போ இதான் ரெஃபரன்ஸ் லைன். ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன்ல இருந்து 30 டிகிரி, 60 டிகிரி, 90, 120, 150, 30 டிகிரி 30 டிகிரியா ஒரு ஆஃப் மட்டும் வரதா போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 30 டிகிரியில இருந்து இந்த பாயிண்ட் வழியை கனெக்ட் பண்ணுங்க. இந்த 60 டிகிரில இருந்து இந்த பாயிண்ட் வழியை கனெக்ட் பண்ணுங்க. இங்கிருந்து இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இதை கனெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நவ் வி டிவைடட் த சர்க்கிள் இன்டு 12 ஈக்குவல் பார்ட்ஸ். அடுத்து இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன் என்ன பண்ணா 12 ஈக்குவலா டிவைட் பண்ணணும். இதை 12 டிவைட் பண்ணா இந்த லைனையும் 12 ஈக்குவலா டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க இருந்து 12 ஈக்குவல் அப்படி டிவைட் பண்ணுவாங்க. 1. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதோ, சப்போஸ் 95னா டிவைட் பை 12 எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடைக்குதோ அந்த டிஸ்டன்ஸை ஸ்கேலில் மார்க் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகேங்களா? ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. Now we have divided in this into 7 equal parts. ஓகேங்களா? So now we have divided the circle and the line into 12 equal parts. So அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்பரிங். இந்த நம்பரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இன்வல்யூட். பார்த்தீங்களா? ஸோ இப்போ ப்ரீவியஸ் இந்த நம்பரிங் எப்படி வந்து கிளாக் வைஸ்ல பண்றதா ஆன்டி கிளாக் வைஸ் பண்றாங்கிறத ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இப்போ நீங்க சைக்கிளாய்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் நம்பர் கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா சைக்கிளாய்டை பொறுத்தளவு அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாக் வைஸ் ரோல் ஆகும். இந்த ரோலிங் எந்த டைரக்ஷன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்ல நம்பர் கொடுக்கணும். பட் இங்க இன்வல்யூட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது ரோல் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரோல் ஆகும். அப்போ நம்பரிங் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா கிளாக் வைஸ்ல நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து 1, இதுக்கு வந்து 2, 3, 4, 5, 6. ஸோ எல்லா நம்பர் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஒரு கேப் விட்டு கூட கொடுத்துக்கணும். 9, இந்த பாயிண்ட் வந்து 11. புரியுதுங்களா? ஸோ சைக்கிளாய்டுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்க்கு நம்பர் பண்ணியிருப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ்ல நம்பர் பண்ணணும். அப்போ நம்ம கரெக்டாக வரும். ஏன் கிளாக் வைஸ்ல பண்றோம் அப்படின்னா இது ரோல் ஆகுறது ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும். அப்போ நம்பரிங் வந்து
கிளாக் வைஸ்ல பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு நேம் ஆர்டராகவே கொடுத்துக்கோ. ஓகேங்களா? ஸோ இதுக்கு 1 டேஷ் 2 டேஷ் 3 டேஷ் 5 டேஷ் 7 டேஷ், இது வந்து 9 டேஷ், இது 11 டேஷ். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், இந்த ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள் இருக்கிற 12 பாயிண்ட்ஸ்க்கும் we have to draw a tangent line. இப்போ ஆல்ரெடி இந்த ஏங்கிற பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன், இதுக்கு ஆல்ரெடி நம்ம டேஞ்செண்டாக தான் இருக்கு. அடுத்து இந்த 1 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 1 பாயிண்ட்டுக்கு டேஞ்சென்ட் எப்படி வரையணும்? ஸோ நீங்க டிராஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும், 2 ஸ்கேல் இருக்கும். இந்த ஸ்கேல் நீங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி எப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த 1ங்கிற பாயிண்ட்லேயே போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்ட டேஞ்சென்ட் ஈஸியாக வரைஞ்சலாம். இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக ரெண்டும் பெர்பெண்டிகுலராக தான் மீனிங். இந்த 1 வழியாக போனால் ஒரு டேஞ்சென்ட். இதே மாதிரி இந்த 2 லைன் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு டேஞ்சென்ட். அதே மாதிரி இந்த 3 லைனுக்கு ஒரு டேஞ்சென்ட், இந்த 4ங்கிற பாயிண்ட்ல டேஞ்சென்ட், 5 6 7, இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர் லைன், இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலர், இதுக்கு பெர்பெண்டிகுலர், இந்த 11க்கு பெர்பெண்டிகுலர், லாஸ்டா 12. ஓகேங்களா? என்ன பண்ணிக்கோ, புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பெர்பெண்டிகுலர், அதாவது இந்த லைன் இருக்குல்ல, இதுக்கு பெர்பெண்டிகுலர் இந்த பாயிண்ட் வழியா பாஸ் ஆகும், இதுதான் டேஞ்சென்ட். எல்லா லைனுக்கும் டேஞ்சென்ட் வரையணும். ஸோ ரெண்டு ஸ்டெப் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ஏல இருந்து 1 டேஷ் காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஏல இருந்து 1 டேஷ் இந்த டிஸ்டன்ஸை காம்பஸ்ல மெஷர் பண்ணிட்டு, இப்போ நம்ம 1 டிஸ்டன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இந்த 1ங்கிற பாயிண்ட்ல இந்த லைன்ல எங்க கட் ஆகுதோ அங்க ஒரு ஆர்க். ஸோ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். ஸோ ஏல இருந்து 1 டேஷ் டிஸ்டன்ஸை காம்பஸ்ல எடுத்துக்கணும். இந்த 1ங்கிற பாயிண்ட்டை சென்டரா வச்சுட்டு இந்த 1 லைன்ல இதுக்கு மேல ஒரு ஆர்க். ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துங்க, ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி கன்சிக்வெண்டா பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டெப் ஏல இருந்து 2 டேஷ் இந்த டிஸ்டன்ஸை காம்பஸ்ல எடுத்துக்கணும். இதெல்லாம் 2 லைன், இந்த 2ங்கிற பாயிண்ட்டை சென்டரா வச்சுட்டு இந்த 2 லைன் மேல ஒரு ஆர்க் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் ஏல இருந்து 3 டேஷ் இது ரேடியஸா எடுத்துக்கணும். 3ங்கிற பாயிண்ட்டை சென்டரா வச்சுட்டு இந்த 3 லைன் மேல ஒரு ஆர்க் அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஸ்டெப் ஏல இருந்து 4 டேஷ் 4ங்கிற பாயிண்ட்ல அந்த ஆர்க் அடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஏல இருந்து 5 டேஷ் காம்பஸ்ல 5 பாயிண்ட் இது. ஓகேங்களா? இதான் 5 பாயிண்ட். 5 பாயிண்ட்ல என்ன பண்ணணும்னா இங்க இருந்து சென்டர். ஸோ இதே மாதிரி எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரு ஆர்க் அடிங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஹவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் பாயிண்ட் ஏ. ஸோ இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் அந்த கர்வ் கட் ஆச்சோ இந்த கட்டான பாயிண்ட்ஸ் இதுக்கு பாயிண்ட் மாதிரி மார்க் பண்ணிக்கணும். எங்கெங்கெல்லாம் கட் ஆச்சோ அங்க ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் இதுக்கான நம்ம ரெஃபரன்ஸ் கனெக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இங்க இருந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்படியே ஹேண்ட்லயே ஸ்மூத் கர்வா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா we will get this curve. Name of this curve is involute. ஆனா டைமென்ஷன்ஸ் கரெக்டா வைக்கல, அதனால உங்களுக்கு இந்த மாதிரி irregular இருக்கு. நான் கரெக்டான டைமென்ஷன்ஸ் போட்டீங்கன்னா you will get a exact shape. ஓகேங்களா? So with this how to draw involute is over. So additional ஒன்று கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா draw a normal and tangent at any point on the curve. So இதான் curve. So curveல நீங்க என்ன பண்ணனா take any point on the curve. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பிங்கிற பாயிண்ட்டையும் இந்த சென்டரை கனெக்ட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துங்க, கர்வில் எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட்டையும் இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்க, இதுக்கு சென்டர் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி இதுக்கு நேம் கொடுக்கணும். சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 50 இருக்கு அப்படின்னா இங்கே 25 இது சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹவ் டு ட்ரா சம் செமி சர்க்கிள். செமி சர்க்கிள் அப்படின்னா இந்த சிஏ சென்டரா வச்சுக்கிட்டு சிபி ரேடியஸ் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் செமி சர்க்கிள் வரையணும். இந்த செமி சர்க்கிள் வந்து இந்த சர்க்கிள் எங்க கட் ஆகுதோ அதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை இந்த பி வழியா ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா இதுதான் என்னது, திஸ் லைன் இஸ் நார்மல். இந்த நார்மல் லைனுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு லைன் 90 டிகிரியில இந்த பி வழியா போட்டுச்சு அப்படின்னா அந்த லைன் தான் என்னது, டேஞ்சென்ட். ஸோ ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன் இந்த டேஞ்சென்ட் நார்மல். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் சென்டர் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனுக்கு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கோங்க, அதான் சி. இந்த சியும் இந்த சிபி ரேடியஸை வச்சுக்கிட்டு இங்கிருந்து பண்ண ஹவ் டு ட்ரா சம் செமி சர்க்கிள். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்றீங்க, அது எங்க பாயிண்ட் இந்த சர்க்கிள் எங்க கட் ஆகுதோ அங்க ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்டையும் இந்த பிங்கிற பாயிண்ட் வழியா ட்ரா பண்ணீங்கன்னா அது நார்மல். இந்த நார்மல் லைனுக்கு 90 டிகிரி
ஒரு லைன் ட்ராப் பண்ணீங்கன்னா அதான் அது டேஞ்சர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டைமென்ஷன்ஸ் இதில் மென்ஷன் பண்ணணும். கொஸ்டினில் கொடுத்துருக்க டைமென்ஷன்ஸ்க்கு இங்கே டயமீட்டர் எவ்வளோ? ஸோ டயமீட்டர் வந்து 30. ஸோ என்ன டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ கம்பல்சரி ஹவ் டு மார்க் இன் த கொஸ்டின்ஸ். ஸோ தேங்க்யூ. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ வீடியோ அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.